அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஏதாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சிக்கன் போண்டா பண்ணலாம் டீயோட அப்படி சாப்பிட்றதுக்காகன்னு. ஏன்னா மழையும் பெஞ்சிட்ருக்கு. கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு, உப்பு போட்டுக்கிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும், சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும், மிளகாத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் சோடா மாவும் இதிலே போட்டுட்டு எல்லாமே நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஓமமும் சீரகமும் போட்டுக்கணும். ஏன்னா ஓமம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஓமம் நல்லதுங்க, ஜீரணத்துக்கும் நல்லது. சீரகமும் ஜீரணத்துக்கு நல்லது இல்லையா? இந்த மாதிரி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கிட்டோங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கொஞ்சம் ஒரு பீஸாக கட் பண்ணிக்கிட்டு, போனஸ் சிக்கன் தான் எடுக்கணும், எலும்பெல்லாம் இருக்கக்கூடாது. கட் பண்ணி சின்ன சின்னதாக பீஸ் போட்டுக்கிட்டு, அதுலேயும் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதோட சேர்ந்து நம்ம போண்டா மாதிரி சிக்கன் போண்டா போட்டு ஆயிலில் போட்டு எடுத்துக்கிட்டு, இது கொஞ்சம் இடியாப்பம் இருந்துச்சுன்னா அது வச்சு போண்டா வச்சு சாப்பிட்டா நல்லாவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வேலூர் போனோன்னா நம்ம இந்த சிக்கன் போண்டா இடியாப்பம் வச்சு சாப்பிடுவோம் நாங்கள். இங்கே பார்த்திங்கன்னா சரி டீயோட சாப்பிட்லாமே அப்படின்றதுக்காக நான் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏதாச்சும் தொட்டுக்க இல்லைனாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். நான் டீயோட சாப்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.